குட்டி ஃபேமிலி, எங்கள் வீட்டு இளவரசிக்கு இன்றைக்கி என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக் பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்தில் காலையிலேயே ஒரு அழகான ரோஜா பூத்து இருந்துச்சு. அதை பறிக்கிறதுக்காக எங்கள் வீட்டு ரோஜா கிளம்பி போயாச்சு. அவங்க அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து நல்லா ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணி முடிச்சுட்டு போய் அந்த ரோஜாவையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரே சந்தோஷம் தான். அந்த ரோஜாவை கையில் பிடிச்சிட்டு போஸ்ட்லாம் கொடுத்துட்டு செம்மையாக வந்து காலையில் வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. எங்கள் இளவரசிக்கு இன்றைக்கி ஸ்கூலில் கலர் ட்ரெஸ் தான். இந்த அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் வச்சுருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல் வந்து வச்சாச்சு. ஸ்நாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் காராச்சேவும் ஒரு 2 ஜிலேபி பக்கம் வச்சு இன்றைக்கி சூப்பராக லஞ்ச் அண்ட் ஸ்நாக் பேக் பண்ணியாச்சு. மார்னிங்க்கு சூப்பரான ஒரு ஹெல்தி களி ரெசிபி தான். இன்றைக்கி களி தான் வந்து கொடுத்தேன். மேடம் வந்து இவ்வளோவேலாம் சாப்பிடல, இதில் ஒரு ஹாஃப் கூட சாப்பிட்ருக்க மாட்டா, கம்மியாக தான். அவங்க அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்தே வச்சு கொடுத்தாச்சு. அவங்க 2 பேரும் அவங்க அப்பா நல்ல சமத்தாக பேசிக்கிட்டே நல்லா ஒரு ஆட்டத்தை போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் இளவரசி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது தான் நானே கவனித்தேன், இந்த பேகும் இந்த ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆயிருந்துச்சு. பத்தாத குறைக்கு ரோஸோட எங்கள் வீட்டு இளவரசி உண்மையாகவே பிரின்சஸ் மாதிரி செம்ம அழகாக ஸ்கூல் போனாங்க. சமத்து பிள்ளையாவும் ஸ்கூல் போகிறாங்க. உங்கள் குட்டீஸ்லாம் எப்படி ஸ்கூல் போகிறாங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.